சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா, அமெரிக்கால காட்டுத்தீ பத்திக்கிட்டு எரியுது. பல லட்சம் பேர் வந்து அதனால அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. 1.5 லட்சம் பேர் வந்து அவங்களோட பெட்ஸோட அங்கேருந்து ஓடி வராங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியா அப்படிங்கிற பகுதியில் வந்து நிறைய வந்து காற்று தீயினால் நிறைய அந்த இடமே அழிஞ்சு போச்சுன்னு நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். நிறைய நியூஸ் சேனல்லாம் இப்போ ரொம்ப இது பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. அந்த வீடுகள் எல்லாமே வந்து உட்டுனால தயார் பண்ணியிருக்கனால நிறைய வீடுகள் வந்து சீக்கிரம் பற்றி எரியறதுக்கான இது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காற்றில் வந்து நச்சு புகை வந்து கலந்துருக்கு. 7500 வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து இருந்தாலும் அவங்களால வந்து அதை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரவல்னால மக்களுக்கு வந்து நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும், அப்புறம் ரத்த ஓட்டத்தில் வந்து அபாயம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து இதோட முடிய போகிறதில்ல, மக்களோட உடம்புக்கும் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணிலையும் வந்து இந்த நஞ்சு வந்து கலந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தண்ணியை வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கேன் வாட்டர் இருந்தால் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, இயற்கை காரணமா இல்லை மனுஷன் வந்து யாராவது சூழ்ச்சி பண்ணியிருக்காங்களா, இல்லை மழை அளவுக்கு அதிகமாக பேஞ்சு அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப வறட்சி ஏற்பட்டு மழையே இல்லாதது தான் இதுக்கு காரணமா, இலைகள்லாம் உதிர்ந்து உரசும் போது அதில் எல்லாம் கீழே விழுந்து அந்த வறட்சி ஏற்பட்டது தான் இதுக்கு காரணமான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இல்லை வந்து மின் கசிவு ஏற்பட்டது தான் இந்த தீ பரவலான விஷயத்துக்கு காரணமானும் இன்னும் தெரியல. இதில் வந்து செயற்கைக்கோள் வச்சு ஆராய்ஞ்சு பார்த்ததில் பல இடங்களில் இந்த தீ பற்றிக்கிட்டு எரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. 16 பேர் வந்து இப்போ வரைக்கும் ரிசர்ச் படி இறந்துருக்காங்க. அதில் வந்து பாலிசடேஸ் ஃபயர்னால 5 பேர் இறந்துருக்காங்க. ஈட்டோன் ஃபயர்னால 11 பேர் இறந்துருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ மொத்தம் இப்போதைக்கு 16 பேரா இதுக்கு இல்லை அதற்கும் மேற்பட்ட பேர் இறந்துருக்காங்களான்னு இன்னும் ரிசர்ச்சில் தெரியல. ஏன்னா இப்போ வீடு அந்த இடம்லாம் வெறும் சாம்பலாக இருக்குது. ஒரு அந்த இடத்துக்கும் போய் வீட்டை திறந்து பார்த்தா வெறும் சாம்பல் தான் இருக்குது. அதில் எத்தனை பேர் இறந்துருக்காங்கங்கிறதும் நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் 16 பேர் இறந்திருக்காங்கங்கிற நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. 12,07,800 தீயணைப்பு வீரர்களும் இந்த இடத்துல வந்து இருக்காங்க, மக்களை பாதுகாப்புக்காக வந்திருக்காங்க. இதில் வந்து நிறைய எக்ஸ் சர்வீஸ் மேனும் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தாலும் எல்லாரும் வாங்க, நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம நாட்டை காப்பாற்றலான்னு இருக்காங்க. அமெரிக்காவில் இந்த இஷ்யூனால நிறைய செலிப்ரிட்டிஸோட வீடும் வந்து அழிஞ்சு போயிடுச்சு, பணம்லாம் கருகி போயிடுச்சு, நிறைய பேர் பாதிப்பு வந்து எதிர்கொள்கிறாங்கன்னு நம்மளுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. இதில் 4 லட்சம் கோடி வந்து லாஸ் வந்து ஏற்பட்டிருக்குன்னு இப்போ வரைக்கும் ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. 2 லட்சம் ஏக்கர் வந்து பரப்பளவு வந்து அழிஞ்சு போயிருக்கு. 10,000 வீடு, ஹோட்டல், மால்னு இப்படி எல்லாமே அழிஞ்சிருக்கு. நிறைய கார் வந்து சேதமாயிருக்கு. கலிஃபோர்னியாவில் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்கும் நம்ம யாருமே கனவுல கூட நினச்சிருக்க மாட்டோம். அதிவேகமாக அந்த காட்டு தீ வந்து பற்றிக்கிட்டு எரியுது. இந்த பேசிக் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாண்டா ஆனா விண்ட்னால தான் வந்து இது வந்து ஹேப்பன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 140 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து எல்லா காற்றுலேயுமே வந்து பரவிடுச்சு, அவ்வளோ வேகமாக பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மனுஷனாலையா நேச்சுரலாலையா அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பில்டிங் டு பில்டிங் கேப் இருக்கும் இல்லையா, அப்போ மழை அதிகமாக பெஞ்சனால நிறைய வந்து செடிகள்லாம் முளைஞ்சிருக்கு. அதே சமயம் அடுத்த பல வருஷத்துக்கு தண்ணியே இல்லாதனால அந்த செடியெல்லாம் காஞ்சு போய் அந்த ரீசன்னாலையும் தீ வந்து நிறைய பற்றிக்கிட்டு எரியலான்னு சொல்லியிருக்காங்க. வைல்டு கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து அப்போ என்ன செய்யும், ஒரு காஞ்ச இடத்துல நெருப்பு பட்டால் உடனே பரவ ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த காரணமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் வந்து ட்ரை ஆனனாலையும் இந்த விஷயம் நடந்திருக்கலாம். இல்லை எலக்ட்ரிசிட்டி வந்து பிஞ்சு விழுகிறதுனால வந்து அந்த லீக் ஆனனால இப்படி வந்து ஒரு இஷ்யூ ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் வந்து சேஃபான இடத்துல அவங்க பெட்ஸோடய இப்போ சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல 16 பேர் இறந்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். இன்னும் எத்தனை பேர் இறந்து அதை வந்து கண்டுபிடிக்காமல் இருக்காங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. இப்போ வந்து தீயணைப்பு வீரர் வந்து என்ன வந்து குற்றம் வைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு லோ பட்ஜெட் தான் ஒதுக்கியிருக்காங்க, எங்களுக்கு கரெக்டான தண்ணி இல்லை, இவ்வளோ அழியுதுன்னா அதில் வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு அதிகமான தண்ணி எங்கள் கிட்ட இல்லை, நிறைய எம்ப்ளாயி இல்லை, எல்லாமே கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இந்த அமெரிக்கன் மக்கள் இப்போ மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நம்ம என்னன்னா கடவுள்கிட்ட தான் நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும், இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக வந்து இருக்கணும், இனிமேல் இந்த ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது, அந்த தீ வந்து இன்னும் பெரிதளவில் வந்து பரவாமல் அது கட்டுப்பட்டு எல்லாரும் அங்கே வந்து ஹாப்பியாக இருக்கணும், நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கணும். தேங்க்யூ.